ஹாஸ்டல்ல இருந்து யாரையுமே வெளிய விடல. நீங்க ஊருக்கு போற மாதிரி இருந்தா அவுட் பாஸ் இந்த விஷயம் தெரிஞ்சோனே இங்க வர்றது கூட எங்களுக்கு அவுட் பாஸ் கொடுத்தாங்க சார். உடனே இப்பவே நீங்க கிளம்புங்க வந்து சொன்ன 5 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு போய் மேம் பேசிட்டாங்க. வர முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நாங்க வந்து எல்லாரும் யூனிஃபார்ம் எங்களுக்கு யூனிஃபார்ம் என்ன வர முடியல அப்படி என்ன சூழ்நிலை தெரியும். யூனிஃபார்ம் போட்டா அவங்க யாரையும் வெளிய விட மாட்டோம். காலேஜ் எங்களுக்கு எல்லாம் விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஊருக்கு போறாங்க மட்டும் தான் யூனிஃபார்ம்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வரைக்கும் அவங்க செக்யூரிட்டி இருக்கும்போது நாங்க ஏன் சார் எல்லாம் எங்களை ஓபனா கேட்கணும். ஹாஸ்டல்ல யாரும் இருக்க கூடாது, உடனே காலி பண்ணுங்க. நான் வார்டன் எல்லாரையும் பத்தி விட்டேன். 5 நாள் லீவு தானே, எல்லாம் ஊருக்கு போங்க. ஊருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஒரு வார்த்தை தப்பா பேசினா நான் வந்து கேக்குறேன். காலேஜ் வேணும், டீச்சர் வேணும் வரலாம். அவன் தப்பா பேசுறனா எங்க கிட்ட வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணனும். நீங்க சொல்லுங்க வந்து அவன் தப்பா பேசுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட அம்மாவா நடந்துக்கறாங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கறாங்க. வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ப்ளீஸ் தப்பா பேசுறாங்க. நாங்க வந்து கேக்குறோம். அந்த மாதிரி தப்பா பேசி அந்த காலேஜ்ல படிக்கணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல. என் பேர் லதிக்ஷிகா. நான் சிபிபிசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் அவங்க சீனியரு, அவங்க எனக்கு ஜூனியரு. அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாப்பாவோட டியூட்டி வந்துட்டு அன்னைக்கு பிசியோ இல்லை, பட் பிசியோ தான் டியூட்டி பார்த்துருக்கா. அப்போ வந்துட்டு 1500 மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே இன்டர்ன் பார்க்குற ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்துட்டு அந்த பாப்பாவையும் இன்னொரு பையனையும் மேலே கூப்பிட்டு போயிட்டு அமௌண்ட்டை பற்றியே கேட்கல. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்கீங்க, என்ன பேசிட்டு இருந்திருக்கீங்க, கேமராவை பார்த்தோம் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட ஸ்டாஃப் ரூம்ல இருந்து சவுண்ட் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. அவங்க கூட அந்த டியூட்டி பார்த்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஸ்டாஃப் ரூம் வந்து சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ட்டு. அவங்களுக்கான என்ன சவுண்டுன்னு கேட்கல, பேசின சவுண்டா அடிச்ச சவுண்டா எதுவும் கேட்கல. 7 மணிக்கு தான் இது முடிஞ்சிருக்கு. 4:30 அவங்களுக்கு 5 மணிக்கு டியூட்டி முடிய வேண்டியது 7 மணி முடிய அந்த பிள்ளைய வச்சு பேசியிருக்காங்க. 7 மணிக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. அந்த பாப்பா கூட அந்த பையனும் 7 மணிக்கு கீழே இறங்குறான். 7 மணிக்கு இறங்கும் போது அந்த பாப்பா நான் பேக் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பாப்பா 4th ஃப்ளோர் வந்து கீழே குதிச்சிருக்கா. இப்ப இத்தனையும் நடந்திருக்கு. ஆனா ஒரு ஸ்டாஃப் கூட இந்த வரைக்கும் வரல. கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அப்ப இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்குமா இல்லையா? 1000 பாப்பா எடுத்துட்டாங்க, உங்க பிள்ளை இப்படி பண்ணுங்க, எதனால பேரண்ட்ஸ்க்கு தானே இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபீஸ் கட்டலாம் இன்ஃபார்ம் பண்றாங்க, இது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணல. அப்படி அவங்க மேல தப்பு இல்லாட்டிக்கு இன்னொரு பிரின்சிபல் வந்திருக்கணுமா இல்லையா? பிரின்சிபலும் வரல, எந்த மேமும் வரல, காலும் பண்ணல. இவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் எடுத்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. போலீஸ் தான் கேட்கணும் கேஸ் எடுத்தாங்களா இல்லையான்னு. கேஸ் கொடுத்தா கேஸும் எடுத்துருக்கணுமா இல்லையா? அவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து இப்பதான் வந்திருக்காங்க. கேஸ் எடுத்தாங்களாமா? ஏன் கேஸ் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஒரு உயிர் போயிருக்கப்ப கேஸ் எடுத்துக்கணுமா இல்லையா? நாங்களும் அதே டிபார்ட்மெண்ட் தான் படிக்கிறோம். எங்களுக்கு தெரியாத ஈடிடி போட்டா ஒரு பிள்ளைக்கு வாய் எப்படி இருக்கணும், துணி வச்சு கட்டிருக்காங்க, அது கூட டிஃபரன்ஸ் தெரியாதா? செத்து போன பிள்ளைக்கு சிபிஆர் கொடுத்திருக்காங்க. செத்து போன பிள்ளைக்கு 3 மணி நேரம் சிபிஆர் ஏதாச்சும் கொடுப்பாங்களா? காலேஜ்ல இருந்து வந்தாதான் பாடி வாங்குவோம், அது முடியும் பாடி வாங்க மாட்டோம். இதில் 3rd இயர் பேராமெடிக்கல் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் சப்ஜூனியர் பொண்ணு வந்து நேற்று சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சூசைட் பண்ணிச்சு அப்படின்னு எங்களுக்கு வந்து இது வரைக்குமே தெரியாது. எல்லாம் மறைச்சிட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் சிபிஆர் கொடுத்தேன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் சுத்த போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிபிஆரே கொடுக்க முடியாது. 5 சைக்கிளுக்கு மேலே போகவே முடியாது. இங்கே இருக்கிற எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ பஸ்ஸை திடீர்ச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் அப்புறம் அவங்க கிளாஸ் கோஆர்டினேட்டர் எல்லாரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அந்த மன உளைச்சல்னால தான் அந்த புள்ள இறந்துருச்சு. தயவு செஞ்சு மகளிர் காவல் நிலையமா இருந்தாலும் சரி, பிரஸ்ஸா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும். கல்லூரி நிர்வாகம் பேசவே மாட்டேங்கிறாங்களே. ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. நேற்று கொண்டு வந்து போட்டு அனாதை போன மாட்ட போட்டு போயிட்டாங்க சார். யாருமே இல்லை சார் ஸ்டாஃப். இப்போ ஃபோன் பண்ணா கூட யாரும் எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க சார். அதான் சார் நாங்கள் இப்போ முடிச்சுட்டு மறுபடியும் ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல் போகணும், போயிட்டு அங்கே போய் பேசணும். அது இல்லைன்னா நாங்கள் தெளிவான பதில் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு என்ன இதுனா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரான ரீசன் சொல்லணும். அந்த பொண்ணு நீங்க என்ன பேசுங்க, அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு அப்படி என்ன பேசுனீங்க, எங்களுக்கு அதோட இது வேணும். ஏன்னா சும்மாலே எங்களால் அப்படி விட முடியாது. எங்களுக்கு நிர்வாகம் கண்டிப்பா இப்போ சொல்லி ஆகணும். போலீஸ் கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். விட மாட்டோம் சார். இது முடிகிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். ப்ரொடெஸ்ட்லேயே தான் சார் இருப்போம். காலேஜுக்கு நாங்கள் யாரும் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட், தேர்ட் 3 இயருமே நாங்கள் யாரும் போய் போஸ்டிங் போய் அட்டன் பண்ண மாட்டோம். காலேஜும் போய் அட்டன் பண்ண மாட்டோம். எனக்கு இது கண்டிப்பாக எங்களுக்கு இதோட இது வேணும் சார், ஆன்சர் வேணும். அந்த பொண்ணை இப்படி சூசைட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை பணம் திருடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கான எங்கள்கிட்ட எதுவுமே எங்களுக்கு இன்னும் தெரியல சார். அந்த பொண்ணு அந்த 1500 ரூபாய் திருடி அதோட இன்னர்ல வச்சுச்சுன்னு ஒரு பையன் சொல்றான். அந்த பையன் எப்படி அதை போய் பார்த்தான்றது எங்களுக்கு தெரியாது சார். அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்றாங்க. பட் இன்ன வரை எங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை சார்.